நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். நாடே இப்ப சோகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 ராணுவ வீரர்கள் இழந்திருக்கோம் நண்பர்களே. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட 2 நாடுகள் கை கோர்த்திருக்காங்க. இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பேராபத்தான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட Facebook, Instagramல வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர்ல 200 அடி பள்ளத்தாக்குல குண்டு துளைக்காத ராணுவ வாகனம் கவிழ்ந்ததுல அதுல பயணித்த 10 ராணுவ வீரர்கள் பலியாயிருக்காங்க. மேலும் படுகாயமடைந்த 7 ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. அங்கே அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது. அதாவது ஜம்மு காஷ்மீருடைய தோடா மாவட்டத்தின் பதர்வா பகுதியில் இன்னைக்கு குண்டு துளைக்காத ராணுவ வாகனம் போயிட்டு இருந்திருக்கு. அதுல மொத்தம் 17 ராணுவ வீரர்கள் போயிருக்காங்க. இவங்க ராணுவ ஆபரேஷனுக்காக தான் போயிருக்காங்க. அப்படி போகும்போது இந்த வாகனம் பதர்வா சம்பா ரோட்ல கன்னிட்டா பகுதியில சென்றிருந்திருக்கு. அப்போது திடீரென ஓட்டுநருடைய கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் 200 அடி பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாயிருக்கு. இதனால ராணுவ வாகனத்தில் பயணித்த வீரர்கள் அனைவரும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி இருக்காங்க. இது பற்றி தகவல் அறிந்தவுடன் ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை இணைந்து மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. அப்போது 4 ராணுவ வீரர்கள் பலியாகி இருந்தாங்க அப்படின்னும் 13 வீரர்கள் படுகாயமடைந்திருந்தாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருந்திருக்கு. இதனையடுத்து படுகாயமடைந்தவர்களை மீட்டிருக்காங்க. அப்போது மேலும் 6 பேர் பலியாயிருக்காங்க. இதனால பலி எண்ணிக்கை 10ஆக அதிகரிச்சிருக்கு. மற்ற 7 பேருக்கும் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது. வீரர்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மேல் சிகிச்சை தேவையாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த வீரர்கள் உதம்பூர் ராணுவ மருத்துவமனைக்கு விமானம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. தற்போது அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. மேலும் இந்த விபத்தில் பலியான ராணுவ வீரர்களுடைய பெயர் விவரங்கள் இன்னும் உடனடியாக தெரியல, அபிஷியலா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, காஷ்மீர் ரக குண்டு துளைக்காத ராணுவ வாகனம் ஒன்று ஆபரேஷனுக்கு சென்றுட்டு இருந்துச்சு. அப்போது கன்னிட்டா பகுதியில் சாலையிலிருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விபத்தில் மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அவர்கள் இரங்கலும் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி மனோஜ் சின்ஹா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோடாவில் நடந்த துரதிருஷ்டவசமான சாலை விபத்துல நம்முடைய இந்திய ராணுவத்தின் 10 வீரமிக்க வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வருத்தம் அளிக்குது. நம்முடைய வீரர்களுடைய சிறப்பான சேவையையும் உன்னத தியாகத்தையும் நாம் எப்போதும் நினைவில் கொள்வோம். துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். இந்த ஆழ்ந்த துயரமான தருணத்துல ஒட்டுமொத்த தேசமும் துயரமடைந்த குடும்பங்களுடன் ஒற்றுமையுடனும் ஆதரவுடனும் துணை நிற்குது. காயமடைந்த வீரர்கள் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த சம்பவம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நொடியில நாம 10 ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட் அவர்களுக்கு வைத்துக் கொள்ளலாம். நமக்காக எல்லையில நின்று பாடுபட்டு அயராது உழைத்து நம்முடைய நாட்டை பாதுகாத்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆபரேஷனுக்காக நம்முடைய ராணுவத்தினர் சென்றுட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. எதிர்பாராத நடந்த இந்த சம்பவம் உண்மையிலேயே நம்மளை இப்போ அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. நமக்காக உயிர் தியாகம் செய்த அந்த 10 ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட்டையும் நம்முடைய இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போல சிகிச்சையில் இருக்காங்களே 7 பேர், அவர்கள் விரைவில் குணமடைய நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நண்பர்களே. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவை மட்டுமல்ல முஸ்லிம் நாடுகளில் இருக்கும் 3 பெரிய சக்திகளையும் ஒரே கொடியின் கீழ் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ராணுவ கூட்டணி பல ஆண்டுகளாக விவாதிக்கப்பட்டு வருது. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முக்கிய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சேருவதற்கான இறுதி கட்டத்தில் துருக்கி இப்போது இருக்கு. துருக்கியுடைய மேம்பட்ட ராணுவம், பாகிஸ்தானுடைய அணுகுண்டு, சவுதி அரேபியாவுடைய பரந்த செல்வம், இந்த 3ம் ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறது தான் செய்தி. இது மட்டும் நடந்துச்சுன்னா அது உலகளாவிய சக்தி இயக்கவியலை மாற்றலாம், உலக வரைபடத்தை கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருவர் மீதான தாக்குதல் அனைவரின் மீதான தாக்குதல் அப்படின்னும், நேட்டோவுடைய பிரிவு 5ஐ போலவே இந்த விதியும் செயல்படுத்தப்பட்டால் மத்திய கிழக்கு தெற்காசியாவுடைய புவிசார் அரசியல் என்றென்றும் மாறும். சமீபத்தில் அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா உலகெங்கில இருக்கும் பாதுகாப்பு நிபுணர்களிடையே இந்த விஷயம் புருவங்களை உயர்த்தியிருக்கு. மேலும் அந்த அறிக்கையின்படி பார்த்தோம்னா துருக்கி ஏற்கனவே இருக்கும் பரஸ்பர பாதுகாப்பு கட்டமைப்புல இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளின் மிகவும் முன்னேறிய கட்டத்தில் இருக்கு. இந்த கட்டமைப்பு யாருக்கு இடையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலானது. செப்டம்பர் 2025 சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ரியாத்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. முக்கிய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம். இதுல சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோர் கையெழுத்திட்டாங்க. இப்போது துருக்கி அதன் 3வது உறுப்பினராக மாற தயாராக இருக்கு.
ஆமாம் நண்பர்களே, இந்த ஒப்பந்தம் மிகவும் சாத்தியம் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து சொல்றாங்க. அது நடந்துச்சுன்னா அது வெறும் காகித ஒப்பந்தமாக இருக்காது, இது ஒரு முத்தரப்பு ராணுவ கூட்டத்தை உருவாக்கும். இது முறைசாரா முறையில முஸ்லீம் நேட்டோ அப்படின்னு அழைக்கப்படுது. SMDA ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அதாவது SMDA அப்படின்னா முக்கிய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துடைய அம்சம் வந்து அதை மற்ற ஒப்பந்தங்கள்ல இருந்து வேறுபடுத்தும் நிபந்தனையாகும். இது கூட்டு பாதுகாப்பு பிரிவு அப்படின்னு அழைக்கப்படுது. இது நேட்டோவுடைய பிரிவு 5 போன்றது அப்படிங்கிறாங்க. அதாவது அதனுடைய பொருள் வந்து தெளிவாக இருக்கு. ஒரு உறுப்பினருக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அனைவரின் மீதான தாக்குதலாகும். இதன் பொருள் என்னன்னா, ஒரு நாடு நாளை பாகிஸ்தானை தாக்குனாங்கன்னா அது சவுதி அரேபியா மற்றும் துருக்கி மீதான தாக்குதலாக கருதப்படும். 3 நாடுகளும் கூட்டாக பதில் கொடுப்பாங்க. இந்த ஒப்பந்தம் செப்டம்பர் 2025 கையெழுத்திடப்பட்ட போது அதன் பின்னணி மிகவும் பதட்டமாக இருந்துச்சு. தோகாவில் மூத்த ஹமாஸ் தலைவர்களை கொல்ல இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்துச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா அது தோல்வியில முடிஞ்சிச்சு. அந்த சம்பவம் அரபு தலைவர்களை தங்கள் சொந்த பாதுகாப்பை கருத்தில் கொள்ள கட்டாயப்படுத்தியது. இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் எதிராக அல்ல, தற்காப்பு அப்படின்னு சவுதி மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் சொல்றாங்க. இருந்தாலும் 3 பெரிய சக்திகள் ஒன்றிணைந்தால் இலக்கு யார் என்பதை புரிந்து கொள்வது கடினமல்ல. இப்போது கேள்வி என்னன்னா, இந்த SMDAவில் துருக்கியுடைய நுழைவு என்னவாக மாறும்? 3 நாடுகளும் இந்த கூட்டணிக்கு தங்கள் சொந்த தனித்துவமான பலங்களை கொண்டுட்டு வர்றாங்க. இதை வந்து ஒரு சரியான புதிராக நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா கூட்டணியின் கருவூலம், அரபு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம், மகத்தான செல்வம், ராஜதந்திர எடை கொண்டது. இது முக்கிய ஆழத்தையும் அணுசக்தியையும் கொடுக்குது. பாகிஸ்தானுக்கு பெரிய இராணுவம், ஏவுகணை தொழில்நுட்பம், மிக முக்கியமாக அணு ஆயுதங்கள் இருக்கு. இப்போது துருக்கி போராட்டத்தில் நுழையுது. துருக்கி வந்து அதன் நவீன ராணுவ தொழில்நுட்பம், செயல்பாட்டு அனுபவம், நேட்டோடைய 2வது பெரிய ராணுவம் அப்படின்னு அந்தஸ்தை கொண்டுட்டு வருது. நட்பு முன்பும் இருந்தது, பயிற்சி முன்பும் இருந்தது. ஆனா இதை எழுதப்பட்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தமாக மாற்றுவதுதான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. மேலும் வந்து இது வந்து முறைசாரா ஒத்துழைப்பு அல்ல, மாறாக ஒரு பிணைப்பு ஒப்பந்தம் அப்படின்னே சொல்றாங்க. இங்கே மிகவும் சிக்கலான கேள்வி துருக்கியுடைய தற்போதைய நிலைப்பாட்டை பற்றியதுதான். துருக்கி ஏற்கனவே ஒரு முக்கிய நேட்டோ உறுப்பினராக இருக்கு. அதனால அது ஒரே நேரத்தில் 2 படகுகளில் இருக்க முடியுமா? ஒரு பக்கம் இஸ்ரேல் எதிர்க்கும் F-35 போர் ஜெட் திட்டத்துக்கு திரும்ப அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க. மறுபக்கம் அது சவுதி அரேபியா, பாகிஸ்தான் கூட இணைஞ்சு முஸ்லிம் உலகின் தலைவராகுது. அங்காரா சிந்தனை குழுவின் முக்கியமானவரான நிகாத் அலி ஒஸ்கான் புளும்பெர்கிற்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதுல துருக்கியுடைய நோக்கங்களை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா வந்து பிராந்தியத்தில் இஸ்ரேலுடைய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுனால மாறிவரும் சூழ்நிலைகள், அந்த பகுதி மோதல்களின் விளைவுகள் துருக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற காரணமாகுது அப்படின்னு அவர் வாதிடுறாரு. அவர்கள் நண்பர்களையும் எதிரிகளையும் அடையாளம் காண புதிய முறைகளை உருவாக்கிட்டு வர்றாங்க. அமெரிக்கா தன்னுடைய சொந்த நலன்களையும் இஸ்ரேலுடைய நலன்களை மட்டுமே கவனித்துக் கொள்கிறது அப்படிங்கிறத அவை தெளிவாக காட்டுது. அதனால தான் துருக்கி வந்து புதிய நண்பர்களையும் புதிய வழிமுறைகளையும் தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. தனி பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் சேர்றது நேட்டோ விதிகளை மீறவில்லை அப்படின்னாலுமே அது மேற்கத்திய நாடுகளுடனான துருக்கியின் உறவுகளை மேலும் சீர்குலைக்க கூடும். துருக்கியின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, இது அமெரிக்காவிலையும் எதிரொலிக்குது. இஸ்ரேலுடைய ஜெருசலம் போஸ்ட்ல வந்த ஒரு அறிக்கையின்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துருக்கியை தன்னுடைய காசா அமைதி வாரியத்தில் நியமிச்சிருக்கிறாரு. இது ஒரு முக்கிய சமிக்கை. போருக்கு அப்புறம் காசாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாடுகளில் துருக்கி இப்போது இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இந்த நியமனம் துருக்கி ஒரே நேரத்தில் பல முனைகளில் விளையாடுது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் ராஜதந்திரம், மறுபக்கம் பாகிஸ்தான், சவுதி அரேபியா கூட ராணுவ கூட்டணி. இந்த நிலையில தான் இது இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்கிய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு நேரடி பாதுகாப்பு சவாலாக அமையும். ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ஒப்பந்தத்தின் கீழே துருக்கியும் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுக்கு உதவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். ஆனாலும் வரைவு ஒப்பந்தத்தின் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படலை. சரியான விதிமுறைகளின் கீழ் துருக்கி அதில் கையெழுத்திடுமா அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. இருந்தாலும் கூட்டு பாதுகாப்பு பிரிவு கவலை அளிக்குது. காஷ்மீர் பிரச்சனையில் துருக்கியையும் சவுதி அரேபியாவையும் தன்னுடைய பக்கம் கொண்டு வர பாகிஸ்தான் எப்போதும் முயற்சி செஞ்சுட்டு வருது. இதுவரைக்கும் வெறும் அறிக்கைகளை மட்டுமே வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ராணுவ ஒப்பந்தம் யதார்த்தமாக மாறினா அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை வந்து அளிக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் 21ஆம் நூற்றாண்டின் புவிசார் அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையை குறிக்குது. சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு இது அவர்களுடைய பாதுகாப்பை நிறுவனமயமாக்குவதற்கான ஒரு வழியை குறிக்குது. துருக்கியை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய சக்திகளுக்கு அப்பால் அதன் பலத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இது பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாம்.
உலகுக்கு தெற்காசியாவிலிருந்து மத்திய கிழக்கு வரைக்கும் அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தும் முஸ்லிம் நேட்டோவின் தோற்றத்தை இது குறிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இன்னும் வெளியாகல, ஆனா விவாதங்கள் ஒரு மேம்பட்ட கட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த மூவரும் ஒன்றாக இணைஞ்சாங்கன்னா இந்தியா தன் முக்கிய கூட்டாண்மைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். ஆனாலும் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க சொத்தையும் கொண்டிருக்காங்க, அதுதான் பரந்த சந்தை. பாகிஸ்தானுக்காக இந்தியாவை நேரடியாக பகைத்துக் கொள்வதன் மூலம் சவுதி அரேபியா தன்னுடைய மிகப்பெரிய எண்ணெய் வாங்குபவரையும் முதலீட்டு வாய்ப்புகளையும் ஆபத்தில் ஆழ்த்த முடியாது. ஆனாலும் முஸ்லீம் உலகின் தலைமைத்துவம் தொடர்பாக துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நீண்ட காலமாகவே நிலவும் மோதலுக்கு வரலாறு சாட்சியாக இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த காகித நட்பு தரையில நிலைத்திருக்குமா அல்லது இந்தியாவுடைய ராஜதந்திரம் இந்த கூட்டணியில பிளவை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்க்கிறது தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.